ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கை நிகழ்வின் கீழ் சென்னை ராயப்பேட்டையில் வீடு வீடாக சென்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பான காட்சிகளை நாம் காணலாம். ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கை நிகழ்வின் கீழ் சென்னை ராயப்பேட்டையில் வீடு வீடாக சென்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஜானகிராமன். ஜானகிராமன், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கைக்கான பிரச்சாரத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை ராயப்பேட்டையில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு எனும் தலைப்பில் தமிழகம் முழுவதும் பொதுக்கூட்டங்களை நடத்தவும், திமுக அரசின் 4 ஆண்டு கால சாதனைகளை கூறவும், உறுப்பினர்களை சேர்க்கவும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் தன் கட்சியினருக்கு உத்தரவிட்டிருந்தார். அந்த வகையில் ஜூலை 1ஆம் தேதி முதல் ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சாரத்தை முதலமைச்சர் துவங்கிய நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது பிரச்சாரத்தை முன்னெடுத்தார். இதே போல மற்ற மாவட்டங்களிலும் அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகளும் பிரச்சாரத்தில் ஈடுபடவும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அந்த வகையில் தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். முன்னதாக சென்னை ராயப்பேட்டையில் முத்துரா பேகம் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று மக்களை நேரடியாக சந்தித்து ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை அந்த பிரச்சாரத்தை உதயநிதி ஸ்டாலின் மேற்கொண்டு வருகிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.